பண்பு நிறைந்த இறைவன் என் பாதத்தில் நாங்கள் இக்காலை பொழுது 3ஆம் வாரத்தின் ஓய்வு நாளில் உடைய கரங்களை நாங்கள் வருகிறோம். 21ஆம் தேதி இந்த நாளில் உண்மை நாங்கள் சந்திப்பதற்கு 3ஆம் ஓய்வு நாள் தியானிப்பதற்கு உண்மை வழிபடுவதற்கு நீ கொடுத்த நன்மைக்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் வழிநடத்தும் காத்தும் இயேசுவின் வழியில் வேண்டுதற்கு தூய நேச நல்ல பிதாவே. நம் இறைவனை துதிக்கும் வண்ணமாக கீழ்கண்ட பாமாலையை எல்லோரும் சேர்ந்து பாடும். தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உருண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவர் எங்களுக்காக சிலர் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்த எவ்விதம் அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவன். நான் எழுந்தேன் தகப்பனத்துக்கு சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்திலே நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தவாறு மௌனமாக நம்மை நாம் சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் இந்த வரிகளை விட்டு வழிகளில் போனோம்.
எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணை நண்போம். உமது பச கற்பனை கோபமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிற எங்கள் மேல் பொறுமையாரும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் வெட்கமுள்ள பிதாவே, ஒரு பசநாமக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் தெரியப்படுவதாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய அன்பின் திருப்பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த 3ஆம் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் சிந்தனைகள் எங்கள் வாழ்வின் சிந்தனையில் ஆண்டவரை சீர்திருத்தம் செய்திட எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம். வாரும் உம்முடைய ஆவியின் அருளை தாரும், எங்களை பாரும், எங்கள் குறையை கேளும். இயேசு என்னும் நாமத்தில் உமது அடிமை வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் தூயநேசு நல்ல பிதாவே. திருமறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். பழையற்பாட்டு நிறுவ பாடமாக உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. The book of Deuteronomy chapter 18 verses beginning from 15 to 22. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. Deuteronomy chapter 18 verses beginning to read from 15 to 22. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர் எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிப்படாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னால் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய பாட்டு நிறுவ பாடமாக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை. 2 Corinthians 1st chapter 3 to 11. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 to 11 வரை. Second reading is taken from 2 Corinthians chapter 1 verses from 3 to 11. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலும் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள்
ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத வசனம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கப்படும்படியாக நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 31 முதல் 43 வரை. The Gospel of St. Luke, chapter 18, verses beginning from 31 to 43. இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 35 துவங்கி 43 முடிய கவனமாய் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். ஜனங்கள் அடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தார். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவனை கவனத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவன் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். வாசிக்க தெரிந்து கொண்ட அனைத்து வேத பாடங்களும் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லோரும்
கீழ்கண்ட கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். நீயுனக்கு சொந்தமல்லவே
பிரசன்னம் நாம் அதில் இறங்கினால் நாம் வேண்டுதல் செய்வோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்ந்திடாதே என்றதாலே தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்ந்திடாதே என்றதாலே தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காற்றே கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காற்றே கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என் கண்களை மீட்பருமாகிய கர்த்தாவின் அடிமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம் காணொலி மூலமாக கேட்கும் உன் பிள்ளைகளின் செவிகள் மனதியாகும். உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அவனுடைய கால இறை வணக்கங்கள். இது சிந்திக்கும்படியாக நமக்கு தெரிந்து திருச்சபை இந்த தியானத்துக்கு கொடுத்திருக்கிற கருப்பொருள் என்னவென்றால், சிலுவை மெசிய கால புதிய பாடுகளின் தரிசனம் என்பது. The Passion Sunday, a new vision of the Messianic age. மெசியாவின் புதிய தரிசனம். இது பாடுகளின் ஞாயிறு. இந்த பாடுகளின் ஞாயிறு குருத்தோலை ஞாயிற்கு முந்தி வரக்கூடிய ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு. இன்று முதலாக இயேசுடைய பாடுகள், அவருடைய படப்போகிற பாடுகளை குறித்து மரணத்தை குறித்து தன் சீடர்களோடு அவர் எடுத்து வைக்கிறார். ஆகவேதான் இது பாடுகளின் ஞாயிறு, இந்த பேஷன் சண்டே என்று இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இது இந்த சிலுவாய், அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்படுவதை முன்னறிவிக்கிறார். மெசியாவுடைய புதிய தரிசனம். சிலுவை கிறிஸ்தவர்களின் புனித சின்னம். அனைத்து சமய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒன்று. கிறிஸ்துவின் சிலுவை நாம் எப்படி காண்கிறோம்? திருச்சபை வரலாற்று ஏடுகள் சிலுவையை கிறிஸ்தவர்களின் சின்னமாக வரைந்தனர். கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு பிறகு சிலுவை வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டது. ரோம ஆட்சியில் கிறிஸ்துவம் சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு சிலுவை என்பது அதிகாரத்தின் சின்னமாகவும் ஆதிக்கத்தின் சின்னமாகவும் முன்னிறுத்தப்பட்டது. உதாரணம் அதற்கு நீங்கள் சிலுவை போர்கள். ஆகவே சிலுவை என்பது மெசியாவாக வந்த கிறிஸ்து இயேசுவை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்புப்பட்ட கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உன்னையும் என்னையும் மீட்பதற்காக வந்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிற புதிய ஒரு தரிசனத்துக்குள் நம்ம நடத்தி சொல்லுகிறது. எனவே வாசிக்கப்பட்டதான பழைய ஏற்பாட்டு உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரை பகுதி அவர் சொல்லுகிற பகுதியின் வசனம் என்னவென்றால், நம்மிலிருந்து தோன்றுகிற ஒரு மெசியா. அவர் விண்ணிலிருந்து விண்ணகத்திலிருந்து வந்து உதித்தவர் அல்ல, நம் மத்தியிலே வந்து நம் மத்தியிலே பிறந்து நம் மத்தியிலே வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு சென்றவர். எனவேதான் நம்மில் தோன்றுகிற மெசியா. எனவே மெசியா என்றால் அருட்பொழிவு அல்லது அபிஷேகம் செய்யப்பட்டவர், மீட்பர் என்பது பொருள். மீட்க வந்தவர். மக்களை மீட்க வெளியிலிருந்து ஒருவரை அனுப்பாமல் இஸ்ரவேலின் மக்களில் ஒருவராக மோசேயை கர்த்தர் அனுப்பினார். இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வெளியிலிருந்து ஒருவரை அழைக்கிறார். ஆனால் இஸ்ரவேலுக்குள் கோத்திரத்திலே பிறந்த ஒருவரை மோசேயை கொண்டு ஆண்டவர்
விடுதலை செய்ய அனுப்பினார். அதுபோல உபாகமம் 18:15 பாருங்கள், மோசே கூறுகிறார், அதே வசனத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 22-23 கூட நீங்கள் பார்க்கிற போது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதர நடுவிலிருந்து என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்துவார். 18:15 உபாகமம் சொல்லுகிறது, என்னை போல் உங்கள் சகோதரர்களிலிருந்து ஒருவரை உங்கள் குலத்திலிருந்து எழுப்புவார். இதே வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிற போது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? நம்மை மீட்க நம்மிலிருந்து ஒரு மெசியா தோன்றுவார். கிறிஸ்து இயேசுவும் கூட அதனால்தான் நம்மை போன்று ஒரு மானிட உருவம் எடுத்து நம்மை மீட்க வந்தார். ஆக மனிதரை மீட்க மனிதராகவே அவர் வந்தார். இது உண்மை. ஆக நாமும் நம் சூழலில் பாடுகள், சுமைகள் சுமந்து போய் உள்ள மக்களை மீட்கும் அடியவராக ஆண்டவரை முன்மாதிரியாக கொண்டு மீட்பின் பணியில் செயல்பட நம்மை அழைக்கிறார். மக்களின் பாடுகள் ஏற்று அவர்களுக்காக அவர்கள் மத்தியிலும் தோன்றி ஒருவனாக நான் வந்து அவர்களுக்காக மீட்க தன்னையின கொடுத்தது போல என்னை போல நீங்களும் இருங்கள், எனது வழியில் நீங்களும் நடந்து செல்லுங்கள் என்பதாக நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே பாடுகள் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் இயல்பு நிலை. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கு பாடுபடும். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 12-13 நீங்கள் பார்க்கிற போது அங்க அவர் சொல்லுவோம், கிறிஸ்துவ தெய்வ பக்தியில் நடக்க யாரெல்லாம் மனதாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரம் வரும் என்று. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல 3:12 பாருங்கள். அது பாடுகளின் வழியாக பாடுகளை சந்திக்க கடவுள் அருளும் ஆற்றலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே நான் மெசியா அருளின் ஒரு புதிய தரிசனம், இயேசு மெசியா ஒரு புதிய தரிசனம் பெற்றிட புறப்பட அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற புதிய ஏற்பாட்டு நிருபமானமாக அவர் துன்புறும் மெசியாவாக இந்த உலகத்தை அவர் மீட்கும் மெசியாவாக அவர் வருகிறார். நம்மிலிருந்து ஒரு தோன்றின மெசியா. எப்படிப்பட்ட ஒரு மெசியா? துன்புறுகின்ற ஒரு மெசியா. நமக்காக சஃபரிங் மெசியா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 11 வரை சொல்லுகிற காரணம், விடுதலை பயண வரலாற்றில் மோசே மக்களை விடுதலை செய்து மெசியாவாக அவர் கருதப்பட்டார். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டார் மோசே. பல செயல்கள் செய்யும் ஆற்றலையும் மோசே பெற்றார். மக்களின் துன்பத் துயரத்தில் பங்கு கொண்டார் மோசே. தம் மக்களால் பல துன்பங்கள் அடைந்தார். ஆனாலும் தம் மக்களை மறவாமல் பரிந்து பேசினார். மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆண்டவரே, அவர்களுக்காக நீரே படைத்து நீரே உன் குழந்தைகளை பிள்ளைகளை அழித்து விட முடியுமா என்று மக்களுக்காக பரிந்து கர்த்தரிடத்தில் பேசி அவர்களுக்கு எந்த ஒரு அழிவு வராதபடி காப்பாற்றின பேசியமாக இங்கு மோசே திகழ்ந்தார். அதுபோல 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3:11 பாருங்கள். தூய பவுல் கூறுகிற பாடுகளின் அட்டவணை நமக்கு அதிர்ச்சியூட்டும் வண்ணமாக அமைந்திருக்கின்றன. அவைகள் அவரது பாடுகளுக்கு முகமுறையாக இருக்கின்றன. இன்னல்கள் அளவுக்கு மிஞ்சி வாட்டியது, தயங்க முடியாத சுமை, பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. பாடுகள் மத்தியில் வசனம் 5 பாருங்கள். 2 கொரிந்தியர் 1:5 கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகி இருக்கிறது. தூய பவுல் இயேசுவினுடைய உண்மை உணர்வினை வெளிப்படுத்துகிறார். தூய பவுல் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு இணையாக தன் பாடுகள் சுமையாக அவர் சமமாக கருதவில்லை. பவுல் பாடுகளை இணையாக கிறிஸ்துவனுடைய பாடுகள் சமமாக அவர் கருதவில்லை. நானும் அவன்பட்ட பாடுகள் ஒன்றுதான் சொல்லவில்லை. ஆனால் மாறாக கிறிஸ்துவின் பாடுகளின் மேன்மையையும் அவர்களின் தனித்தன்மையையும் சிறப்பாக முன்னிலைப்படுத்தி உயர்த்தி பிரசங்கிக்கிறார் தூய பவுல். இதிலே முதன்மையாக முன்னால் நமக்கு நின்று நம்மை மீட்டவர் எப்படிப்பட்ட பாடுகளை பெற்றார் என்று அதை குறித்து மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பதையே தனது வாழ்வின் நோக்கமாகவும் மேலானதையும் கருதுகிறார். அது மட்டுமல்ல, நம்மையும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்க அழைக்கிறார். கிறிஸ்துவ வாழ்விற்கான இந்த புதிய ஆன்மீகம் நாம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு பாடுகளின் பாதையாய் வலியுறுத்தப்படுகிறது. பாடுகளும் நிந்தைகளும் வாழ்வில் நிகழ்வது இயல்பு என்று மெசியா கால புதிய தரிசனத்தை தெளிவாக நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, கடவுள் மட்டுமே நீங்கள் நம்பி
இரு என்று சொல்லுகிறார். ஆற்றல் பெற்ற நாங்கள் இன்னல் வேளையில் பாடுகள் ஊடாக பரமனின் ஆற்றலை பெற்ற ஆறுதல் அடைந்த நாங்கள் இன்னல்களில் வாழ்ந்து தவிக்கும் பிற மக்களுக்கு கிறிஸ்து தரும் ஆற்றலை ஆறுதலை அளிக்க முடிகிறது. எனவேதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் பாடுகள் வந்தாலும் அவர் எங்களை தேற்றினது போல் அவர்களையும் தேற்றுவார்கள், மற்றவர்களை தேற்ற எங்களால் உதவ முடிகிறது என்று பவுல் சொல்கிறார். காரணம், நான் நம்பி இருப்பது கிறிஸ்து ஒருவரை மட்டுமே. 2 Corinthians 9 எப்படியாக சொல்லுகிறார். நற்செய்தி வேத பாடமாக வாசிக்க கேட்ட 3ஆம் வேத பாடம் தன்னலம் துறக்கும் மெசியா. தண்ணீர் தோன்றிய மெசியா. புதிய பாட்டில் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். அங்கு அவர் சொன்னார் துன்புறுகிற மெசியா, மக்களுக்காக துன்புறு மெசியா. 3ஆவதாக தன்னையே துறந்து பிறருக்கு தன்னையே துறந்த மெசியா என்று, the self denying Messiah. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35-43 அதுதான் சொல்லுகிறது. பகுதியில் காண்பது பார்வையற்ற ஒருவன் பார்வை பெறுகிறான், மற்றவன் வாழ்வு பெறுகிறான். 18:33 இயேசு தமது மரணத்தை குறித்தாக முன்னறிவிக்கிறார். தான் கடந்த பாடுகளை தான் சாக போகிறேன் என்பதை முன்னறிவிக்கிறார். முன்னறிவிப்பதும் 3ஆவது முறை தமது சீடர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுகிறார். அருமையானவர்களே, 18:37-38 இதற்கு அடுத்து அவர் எரிகோவை நெருங்கும் போது ஒரு குருடன் இந்த பாடுகள் வேதனையில் தான் சக போகிறேன் என்று 3ஆம் முறையாக தன் சீடர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பயணத்தில் இது சொல்லிக் கொண்டு போகிற போது வழியருகே எரிகோ வழியருகே ஒருவன் கேட்கிறார். என்னவென்று இயேசுவின் குரல் கேட்டுக் கொண்டிருந்தார். அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் மனம் வியாபகப்படுகிறது. நான் சாப்பிட்டு என்னை இப்படி எல்லாம் செய்ய போகிறார்களே என்று 9 வசனம் சொல்லுகிறது. 39 வசனம் சொல்லுகிறது. முன்னமே சென்றவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். அவனோ சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 2ஆம் முறையாக கூப்பிடுகிறார். 40ஆம் வசனத்திலே இயேசு அவனை அழைத்தார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். 41 வசனம் சொல்லுகிறது பார்வை பெற வேண்டும் என்றார். 42 உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிறது இயேசு சொன்னார். 43 உடனே அவன் பார்வை பெற்று கடவுளை துதிப்பாடி கொண்டே சென்றான். மக்கள் யாவரும் இதை கண்டு புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் பாடுகளின் கஷ்டத்தின் மன வியாபாரத்தின் கஷ்டத்தின் மற்றும் துன்புறுத்தல் மத்தியில் கூட நன்மை செய்கிறவராக நல்லது செய்கிறவராகவே அவர் சென்றார். எனவே தான் 10:38 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மெசியாவின் பாடுகளில் பங்கேற்க தான் பெற்றுக்கொண்ட வாழ்வை யோசித்து பாருங்கள். சாவையை போன்று தூக்கி எரிந்துவிட்டு தன்னை துறந்து அவர் அதுவரையில் என்ன செய்து கொண்டார்? அவர் குரலை அமர்ந்து கொண்டு சாவையை போத்திக் கொண்டு எனக்கு பார்வை வேண்டும், பார்வையிலே கையெழுதி கொண்டு வழியறிய அமர்ந்து கொண்டிருந்தார். பார்வை வந்த பிற்பாடு தான் மேல் போட்டுக் கொண்டிருந்த சாவையை போர்வையை தூக்கி எரிந்துவிட்டு இயேசு கிறிஸ்து பின்னாலே அவர் செல்லுகிறார். இயேசுவை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். புது வாழ்வு பெரியதாக ஆண்டவருக்குள்ளாக அவன் பயணம் செய்கிற நோக்கம் புது வாழ்வு பெரியதாக கருதாமல் பாடுகளை எதிர்கொள்வதற்கும் கூட தன்னை அவன் அர்ப்பணிக்கிறார். எனவே தேசோடு கூட்டத்தில் சென்றால் தானும் கஷ்டப்பட வேண்டும், பாடுபட வேண்டும் என்பது எண்ணி அவன் பின்வாங்கவில்லை. எனக்கு ஒரு சுகம் கிடைத்து விட்டது, நான் இனி இப்போ நன்றாக இருப்பேன் என்று நன்றி கட்டவனாக வரவில்லை. இயேசுவின் பின்னால் பாடுகளை சந்திப்பதற்கு கூட தயார், மறிப்பதற்கும் தயார் என்று சொல்ல கூடவே அப்போகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 30:22-27, மத்தேயு 16:20-28, மார்க்கு 8:30 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிற போது இயேசு முதலாம் முறை தம் மரணத்தை அறிவிக்கிறார். லூக்கா 9:43-45, மத்தேயு 17 அதிகாரம் 22-23, மார்க் 9ஆம் அதிகாரம் 30-32 இயேசு 2ஆம் முறை தனது மரணத்தை சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 31-34, மத்தேயு 20:17-19, மார்க் 10:32-34 இயேசு 3ஆம் முறை தம் மரணத்தை அறிவிக்கிறார். இயேசுவான இப்படியாக இந்த வேத நூல்கள் சொல்லுகிறது 3 முறை தன் சீடர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் அறிவிக்கிறார். இதன் மூலம் நமது பாடு மரணத்தின் வழியே மீட்பு திட்டம் நிறைவேறும் என்பது. லூக்கா 18:32 பாருங்கள்.
வாசிக்கப்பட்ட பகுதி நற்செய்தியிலே ஒப்புவிக்கப்படுவார் என்ற ஒரு வார்த்தை மிக தெளிவாக கடவுள் திட்டத்தை அது காட்டுகிறது. பிறருடைய கைகளிலே, அந்நியருடைய கைகளிலே என்னை ஒப்புக்கொண்டு கொடுப்பார்கள், விடுவார்கள், ஒப்பு உழைப்பார்கள் என்ற வார்த்தை கடவுளின் திட்டத்தை அது சுட்டுகிறது. இயேசுவும் இதை குறித்து மிக தெளிவு பெற்றவராய், சுய உணர்வு கொண்டவராய் இருந்தார். இயேசுவும் அதை உணர்ந்து மிக தெளிவாக இருந்தார். இயேசு இந்த பாடுகளை முழு அர்ப்பணிப்புடன் ஏற்றுக்கொள்வதையும் இவரின் முன்னறிவிப்புகள் நமக்கு சுட்டிக்காட்டும் உண்மைகளால் தன் சாவை குறித்து இயேசு அறிவிக்கும் இந்த அறிவிப்பின் வழியாக தாம் எதிர்கொள்ள இருக்கின்ற பாடுகள் தவிர்க்க முடியாதவை என்று கருதாமல் பாடுகளை ஏற்கவும் அதன் முன்பாக கடவுளின் திட்டத்தை அவர் நிறைவேற்ற தாம் வந்திருப்பதையும் உறுதி செய்கிறார். அவைகளை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறது, பாடுகளை ஏற்று இந்த உலகத்தை மீட்க நான் வந்திருக்கிறேன் என்பதை இங்கு அவர் உறுதி செய்கிறார். லூக்கா 22:42 பாருங்கள். கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவின் மன்றாட்டு அர்ப்பணிப்பு வேண்டுதலாக அவர் அமைந்திருப்பதையும் அங்கு நாம் பார்க்கிறோம். என்ன கேட்கிறார்? கெத்செமனே தோட்டத்திலே லூக்கா 22:42 பாருங்கள், அங்கு சொல்லுகிறார், இந்த துன்ப கிண்ணத்தை இருந்து அகற்றும் என்ற ஒரு மன்றாட்டு அவரை துணிச்சலை ஏற்க தயங்கம் காட்டினார் என்பதையும் காட்டாமல் மாறாக இந்த துன்பத்தை ஏற்க என்னில் எல்லா தடைகளையும் நீக்கும் என்று அர்ப்பணிப்பின் சுகமாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரை நீக்கும் சித்தமானார் என்று சொல்லி அதை ஏற்க நான் முடியாது என்று அவர் சொல்லவில்லை. உன் சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்துக்காக இயேசு இங்கு வருகிறார். ஆகவே இந்த சிலுவை புதிய மனுஷனுக்கு கொடுக்கிற புதிய தரிசனம், பாடுகளின் மத்தியிலே அவருக்காக நீ மரிப்பதற்கு ஆயத்தமாகிடு என்று சொல்லுகிறார். வரப்போகிற நாட்கள் எழுப்புவதற்குரிய இந்த காலகட்டங்களிலே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே திகையாதே, விசுவாசியே நீ கலக்காதே, விசுவாசத்தால் நீ பிழைக்க வேண்டும், நீதிமானாய் நீ விழுந்தாலும் எழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விழிப்போடு உன்னையும் என்னையும் மீட்டவர் அவர் பாதையில் சிலுவை எடுத்துக்கொண்டு வர மறந்துடாதே என்பதாக இந்த நாள் நேரம் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே ஆண்டவருடைய சிலுவையின் புதிய நாட்களை இந்த தரிசனத்தை பெற்றவர்களாக விசைய காலத்தில் புதிய தரிசனத்தை அவருக்குரிய வழியிலே நாம் வாழ வளர நம்மையை ஒப்படைக்கும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்கம் 88 இருக்கிறதான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை 437 பாடல் வழியாக, புத்தியெழுச்சி பாடல் வழியாக, உலக வானம் செய்தாலும் என்ற பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவனை துதிப்போம். Mocha
செபிப்போம். பக்கம் 89. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் பரமண்டல ஜெபத்திற்கு பதிலாக புத்தெழுச்சி பாடல் 445 பாடல் வழியாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் என்ற பாடல் வழியாக பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் வையகம் தனி வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தான் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தான் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும் வாழ்கவும் திருநாமம் பிழை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் பிழை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நெஞ்சமை விலக்கியை காணும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவார் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிடவார் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும் வாழ்கவும் திருநாமம் கிஞ்சல் போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் கிஞ்சல் போலென்றும் இறைவனே உமது வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன் வாழ்கவும் திருநாமம். பிரார்த்தனை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு நீர் காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் உம்முடைய சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கு காரணராகிய கடவுளே,
உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராக எங்களுக்கு நீ தந்தருளும். நாங்கள் உமது காரணங்களுக்கு கீழ்ப்படிந்து, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதியோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் கிருபை செய்தருளும். தேவ கிருபைக்காய் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலிலும் உள்ளமும் உமது வல்லமையிலும் பாதுகாக்கப்பட எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். எல்லா மோசங்களுக்கு விலக்கி காப்பதற்காக ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயிரும். ராப்பொழுதில் எங்களை பாதுகாரம் விரைந்தோடும் உலகின் மாறுதலாலும் எதிர்பார நிகழ்ச்சிகளாலும் பாதிக்கப்படும் எங்களை உமது நித்திய மாறாத நிலையில் தங்கச் செய்திருளுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவாக இந்த 92ஆம் தோத்திர ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கடவுளே, சர்வஜீவ தயாபர பிதாவே, அபார்த்தானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பலி கிருபைக்காகவும் அன்புள்ள தயக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட வெளிமதியதாகவும் அன்புக்காகவும் கிருபை நெத்தங்களுக்காகவும் மகிமை அடையோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்தோமாக இருக்கோம். எங்களுக்கு முது ஒழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பஸ்தமும் நீதிமுள்ளவராய் நடக்கும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடைக்கினாலும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுத்து இந்த விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறியச் செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நோயாளிகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, மனிதனுடைய ஆண்டவரை பாவங்களை சுமந்தவர், நோய்களையும் நீர் சுமந்தே சாபம் என்னும் இந்த பாவத்தில் மனிதன் விழுந்தபடியா அவனை மீட்டெடுக்கவே நீ மண்ணுக்கு ஆண்டவரை விண்ணிலிருந்து இறங்கி வந்து மானிட அவதா ஏற்று எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கவே நீ தன்னையே கல்வாரி மலையில் என் வழியாக தந்தீர். எனவே 2 ராஜாக்கள் 20:5 சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். எத்தனை பேர் ஆண்டவர் வாழ்க்கையில் பலவீன சுகவீனமாய் அவர்கள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே நிம்மதி வேண்டும் என்று தேடி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சுகத்தை தருவேராக, பலத்தை தருவேராக. கர்த்தரே உண்மையுள்ளவர், அவர் உங்களை பலப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி உங்களை காத்துக் கொள்வார் என்று 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறபடியா மக்களுடைய பாவ தீமைகளிலிருந்து சோதனைகளிலிருந்து விட்டுக்கொள்ள ஒருவர் உண்மையானவராயிருந்து எல்லா சுகவீனங்களையும் பலவீனங்களையும் ஒவ்வொரு நோயாளிகளையும் படுகிற பாடுகளில் இருந்து சிலுவையில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாக கரங்களிலே திருச்சபை குடும்பங்கள் யாவரையும் பலதரப்பட்ட வியாதிகள் எசையா 1 சொல்லுகிறது 5 ஆண்டவரே உச்சி தலை முதல் உள்ள ஆண்டவர் தாமரை எனக்கு ஆண்டவரை உடல் நோவாய் இருக்கிறது, உடல் முழுவதும் எனக்கு ஆண்டவர் சுகம் இல்லாமல் இருக்கிறது. அத்தனை பேரும் தொடுவீராக, சுகம் தர உதவி செய்வீராக, கிருபையாலும் நன்மையாலும் நிரப்புவீராக, வழி நடத்தும் வல்லகரம் கொண்டு தாங்கும் இயேசு என்னும் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் என் தூய இயேசு நல்ல பிதாவே. பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கண்டவர்கள் நம் சபையாருக்கும் நம்முடைய தாமும் நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, கடந்த வாரங்களிலே ஆண்டவரை பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கண்ட திருச்சபை மக்களையும் மற்ற எல்லாரையும் கூட கரங்களிலே கொண்டு வரவும். காரணம் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் உன்னுடையது, உன்னுடைய மக்கள் கொடுக்கப்பட்டிருக்க சபை மாற்றத்துக்கு மக்களுக்கு மாற்றரும் நீ தெய்வம் அல்ல, நீ எல்லோருக்கும் தெய்வமாக இருக்கிறேன். யாரெல்லாம் உண்மையாக நீ தேடுகிறார்களோ பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் வாழ்க்கையிலே நீ அவர்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னொரு ஆண்டை நீ கட்டளையிட்டு இருக்கிறீர். அத்தனை பேரையும் சந்தியும் சிறப்பாக இந்த திருச்சபை மக்களை சந்தி
அவர்களுக்கு இன்று கொடுக்க போகும் வாக்குறுதிகளை ஏற்று அவர்களுக்கு நேரிடும் சகல தீங்குகளிலிருந்து சோர்வுகளிலிருந்து விடுதலை செய்யும். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, ராஜா பிறந்த நாட்கள் 50 பிள்ளைகளுக்கு நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவைகள் அநீதித்து நின்று ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார் என்று. கடந்த ஆண்டிலே ஒரு பிள்ளைகளுக்கு பிறந்த நாளுக்கு இன்னொரு ஆண்டினை கொடுத்த தேவன் அவளை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் அநீதிகள் இருந்து சோதனைகள் சோர்வுகள் இருந்து நீங்களாக்கி அவளை விடுவித்து வரப்போகிற ஆண்டு ஆசீர்வாதத்தில் ஆண்டாக அமைந்த அருள் புரியும். ஆண்டவரே, வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவியாக வாழ்ந்தது போதும், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மாத்தியில் உறவுகள் மாத்தியிலே ஆண்டவரை சலசலப்பு, இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிற நெஞ்சங்கள் ஆண்டவரை உண்மை தேடுகிறார்கள். மனம் திறன் 34:12 சங்கீதம் சொல்கிறது, உடைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் அருகாமையிலே இருக்கிறார், நொந்த நெஞ்சத்தை அவர் காப்பாற்றுகிறார். எனவே மனம் உறிஞ்சி மனம் உடைந்து கலங்கி கதறி நிற்கின்ற கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே பரஸ்பரத்தின் உறவு ஆண்டவரை காணப்படும் பட்சத்தில் அவர் அருகிலே இருந்து அவர்களை காக்கும் தெய்வமாய் நிழலாய் நீ அவர்களுடைய வலது பக்கத்தில் 121:4 சங்கீதத்தின்படி இருக்கிறபடியா இந்த திருச்சபை மக்களை, இந்த உலகத்தில் உள்ளவர்களையும் மற்ற சபை மக்களை, விசுவாசிகளையும் உங்களுடைய பேரை ஆண்டவர் கிறிஸ்துவர் என்று ஆண்டவர் உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நெஞ்சத்தையும் கூட நீ தொடும்படியா இந்த காணொலி மூலமாக கேட்கிற பார்க்கிற எல்லா உள்ளங்களை தொடும் வார்த்தை வசனங்களுக்கு வல்லமை உண்டு தொட்டினை சுகமாக்கி வெளிநடத்தி காத்திட வேண்டுகிறேன். இயேசு என்ற நாமத்தில் வேண்டுதல் எந்த தூய நேச நல்ல பிதாவே, நிறைவேற்ற செய்வோம். எண்ணிலடங்க ஆக்கிரமிகள் வந்து வாழும் எங்கள் நல்ல ஆண்டவரையும் எங்கள் திருக்கரத்தால் எங்களை நாங்கள் ஆண்டவரை உங்களுடைய கரங்களில் கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து புதிய ஆண்டினை கொடுத்து 3ஆம் மாதத்தில் ஆண்டவரே இந்த 3ஆம் ஓய்வு நாளும் எங்களுக்கு நீ கட்டளிட்டு 21ஆம் தேதி நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறேன். உடைய வார்த்தை வசனங்கள் வாழுகின்றன, மனிதனுடைய விசனத்தை போக்குகின்றன, வழிக்கு விழுந்து நடந்தபடி நடுவில் போகாதபடி நாள்தோறும் எங்களை தட்டி எழுப்புகின்றன. ஒவ்வொரு குடும்பங்களையும் திருச்சபை ஆண்டவரே, குடும்பங்கள் மக்கள் யாவரையும் உடைய கரங்களை, சிறியோர் பெரியோர் முதியோர் ஆண்கள் பெண்கள் வாலிபர் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் நாதைகள் விதவைகள் திக்கத்தும் மடலைகள் ஒவ்வொருடைய தனித்தையே உங்களுடைய சமூகத்திலே உமது அடிமை கொண்டு வருகிறேன். இயேசுவே நீ வாழும் ஒரு பிள்ளைகளை மாறும் அவருடைய குறையை கேள். இப்போதும் அவருடைய தொட்டினை சுகமாகும். யோசுவா 9 நீ சொல்லுகிறேன், பலம் கொண்டு நீ திடமனதாய் திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று. எத்தனை பேர் ஆண்டவரே நான் தனிமையில் இருக்கிறேன் தவிக்கிறார், பலம் கொண்டு நீ திடமனதாய் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதை நான் கைவிடுவதல்ல என்று 54:10 ஏசாயா ஆண்டவன் படி ஒரு பிள்ளைகளை காண்டவர் மலைமேல் குன்றுகள் பெயர்ந்து விழுந்தால் என் கரம் உன்னை விட்டு விலகாது என்ற ஒரு வாக்குறுதியை நீ கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் தொட்டு ஆசீர்வதித்து காத்திட வேண்டும். அனைவரையும் ஆண்டவர் ஆட்சிகளையும் ஆசீர்வதியும் காத்திடும். இயேசு என்ற நாமத்தில் ஒவ்வொரு தனித்தனியை நிறுத்தி வேண்டுகிறேன். ஜெபக்கிறோம் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே, ஆமென். தலைவணங்கினை ஆசீர்வதிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பாக நேராக கொடுத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதாகாலம் உங்களின் நிறைவாக என்றென்றும் தங்கியிருக்கிறார். நிறைவு பாடலாக கீழ்கண்ட பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார், தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ யார் நான் நிற்கும் கண்மாலை, யார் என் தீட நம்பிக்கை,
தந்தோர் யார்? தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டுக்குட்டிதான். எந்தன் பிராணபலன் யார்? ஆத்துமத்தின் சாரம் யார்? யாரால் ஆவி நீதிமான்? யாரால் தெய்வ பிள்ளை நான்? தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டுக்குட்டிதான். கஸ்தியில் சகாயர் யார்? சாவின் சாவு ஆனோர் யார்? என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்போர் யார்? நான் சாகையில் தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே. நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தெய்வ ஆட்டுக்குட்டியை, தெய்வ ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவன் அன்பின் மாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வழிபாடு முழுவதும் எங்களோடு சிலுவை ஆண்டவர் மெசியாவுடைய ஆண்டவர் உண்மை தரிசனமாய் எங்களோடு இருக்கிறபடியா அந்த தரிசனத்தின் பாதையில் நாங்கள் செல்லும்படி இந்த நாளில் கேட்ட செய்தி மறக்காத அதை பண்ணி நாங்கள் வாழப்படுது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது சிலுவை எதுவாக இருந்தால் அதை நாங்கள் நாளோடு கொண்டு பாதையில் பின் செல்ல அவர்களுடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உதாவியோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு நம் அனைவரும் சமாதான சந்தோஷத்திலே ஆண்டவரை பாடி துதித்து கலந்து செல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு